ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ப்ரோ. அதாவது வந்து எப்படி ப்ரோ பெல் பட்டன் நம்ம சேனல் எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் வந்து நான் ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நீங்களே இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. இது ஒரு சீரியஸாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நிமிஷம் கேள்வியாக இருந்தால் 1 செகண்ட் கேள்வியாக இருந்தானே நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே வருவேன். ஓகேவா? நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் ஓகே, இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் 1 மணி நேரத்துக்கு 1 10 நிமிஷத்துக்கு 1 இந்த மாதிரி போட்டுகிட்டே வரேன். ஓகேவா? நல்ல கேள்வியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து பெல் பட்டன் எப்படி செக் பண்ணணும், ஒரு வீடியோக்கு எத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் புஷ் ஆயிருக்கு, அதில் எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோம் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்.com இருக்குல்ல, அந்த யூடியூப்.com போடுங்க. மேலே 3 புள்ளி கிளிக் பண்ணுங்கள். மேலே 3 புள்ளி கிளிக் பண்ணி 𝗧𝗵𝗵𝗀 சைட்டை எனேபிள் பண்ணுங்கள். 𝗧𝗵𝗵𝗀 சைட்டை எனேபிள் பண்ணி நம்ம சேனல் பிசி மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஒரு நண்பர் கேட்டிருந்தப்போ 𝗧𝗵𝗵𝗀 மாதிரி எப்படி எனேபிள் பண்ணுறது, இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்த யுவர் சேனல் கொடுங்க. யுவர் சேனல் தந்தோடனே கஸ்டமைஸ் சேனல் இருக்கும், அந்த கஸ்டமைஸ் சேனலில் கொடுங்க. இதுதாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 𝗏𝗏 ஸ்டுடியோ, அதாவது குரோமில் 𝗏𝗏 ஸ்டுடியோ அப்படி இதில் போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல அனலைட்டிக்னு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். 4வது இடத்துல. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எல்லாமே வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆடியன்ஸை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வரும். இந்த ஆடியன்ஸில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பெல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வரும். அதாவது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50%. ஓகேங்களா? அது நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் ஹூ ஆல் டேண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஃபார் யுவர் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 14,600 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் ஹூ ஆல் டேண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் யுவர் சேனல் எனேபிள் யுவர் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் 8,900 பேர் பண்ணல. ஓகேவா? அதாவது நம்ம சேனல் 29,000 பேர், ஆமாம் 29,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 30,000, அதில் 14,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்காங்க. மிச்சம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குன்னு பெல் பட்டன் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் எல்லா சேனலும் ஆஃப் பண்ணி தான் இருப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் கிளிக்காம ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண யாருமே பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் 8,900 பேர் பெல் பட்டனை கிளிக் பண்ணல. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஒரு வீடியோக்கு எத்தனை பேர் போயிருக்குன்னு செக் பண்ணலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு செகண்ட் டவுன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2-3 நாள் ஆகுங்க. நான் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வீடியோ, அதாவது ஹவு டு இன்க்ரீஸ்ன்னு இருக்குல்ல, இந்த வீடியோவை நான் எனேபிள் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோவை அனலைட்டிக்னு செகண்டாக இருக்கும் பாருங்க, செகண்டாக அந்த அனலைட்டிக்கில் கிளிக் பண்ணுறேன். அனலைட்டிக் பின்னோடனே இங்கே ஓவர் வியூ, அது பக்கத்தில் ரீச்னு ஒன்று இருக்கும். அந்த ரீச்சை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி போனோம்னா தெரியும். இந்த வீடியோக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8,800 பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். மொத்தம் நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணவங்க 14,000 பேர். 14,000 பேரில் 8,000 பேருக்கு, அதாவது 8,800 பேருக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து கிளிக் பண்ண பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1%. அந்த 1%னா 132 பேர். 8,800 பேர் 132 பேர். ஏன் ப்ரோ 8,800 பேர் கிளிக் பண்ண மாட்டாங்கன்னா, 8,800 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே வேலையில் இருப்பாங்களே. 8,800 பேருமே ஃபோனே வச்சுக்கிட்டு இருப்பாங்களே. 8,800 பேரில் 4,000 பேர் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. 5,000 பேர், மிச்சம் 2,000 பேர் சாப்பிட்டே இருப்பாங்க. மிச்சம் 1,000 பேர் குளிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு 500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. மிச்சம் ஒரு 200 பேர் கேம் விளையாண்டே இருப்பாங்க. மிச்சம் ஒரு 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ எடிட் பண்ணிட்டே இருப்பாங்க. மிச்சம் 100 பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. லாஸ்ட் 100 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஓகேவா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் அனலைட்டிக் இப்படி தான் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வீடியோ, ஓகேவா, ஹவு டு சி டிஸ்லைக். இப்போ சும்மா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் எத்தனை பேர்னு. ஓகேவா? ஆடியன்ஸ் இருக்குல்ல, அதை கொடுங்க. ரீச்னு ஒன்று இருக்குது. அந்த ரீச்சை வந்து தந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7,900 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. அது அந்த வீடியோ 8,800 பேர், இந்த வீடியோ 7,900. எதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுன்னு நம்ம போடுற டைம் பொறுத்து தான் நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்க. இதுக்கான அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணவங்க 108 பேர். நான் தான் சொன்னேன்ல, அதே ரீசன் தான். இப்போ இன்னொரு வீடியோ காமிக்கிறேன், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? என்ன வீடியோ அப்படின்னா, இப்போ வந்து ஹவு டு கெட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு. இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன், அனலிட்டிக்கில் போகிறேன், அதே ரீச்சில் போகிறேன். ரீச், ஓகேவா? அந்த ரீச்சில் இந்த வீடியோ 2,900 வியூஸ் போயிருக்கு. ஓகேவா? பார்த்தா தெரியும் வியூஸ் அப்படின்னா இந்த உங்களுக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா வியூஸுங்கிறது தெரியும். 2,900. நமக்கு வந்த என்னது இம்ப்ரெஷன் 39,000 பேரில் 2,900 பேர் தான் கிளிக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் நோட்டிஃபிகேஷன் லிமிட்டட். அதாவது 3 வீடியோ தான் 24 மணி நேரத்தில் போடும். நம்ம 3 வீடியோக்கு தாண்டி போடனால இந்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பலை. அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே போகல. நோட்டிஃபிகேஷன் வந்த வியூஸ் 0. ஓகேவா? பட் ஆனால் எப்படி ப்ரோ வியூஸ் வந்துச்சு உங்களுக்கு? 2,900
256 வியூஸ் எப்படி ப்ரோ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இங்கே நாங்கள் மோர்னு இருக்குது பாருங்கள். இப்போ டிராஃபிக் சோர்ஸ்னு இருக்குல்ல, மொத்தம் வந்து 2900 வியூஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகே, எப்படி வந்திருக்குன்னா ப்ரௌசிங் ஃபியூச்சர். ப்ரௌஸ் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரௌஸ் ஃபியூச்சர்னா இப்போ யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப் சேனலில் இந்த ஹோம் பேஜ் இருக்குல்ல, ஹோம் பேஜ் இப்படி தள்ளுறாங்கல்ல, இப்படி தள்ளி இப்படி கிளிக் பண்ணுறாங்கல்ல, அதாவது இப்போ இப்படி தள்ளலை, இப்படி தள்ளி இப்படி கிளிக் பண்ணி பார்த்தவங்க, அதாவது நோட்டிஃபிகேஷன் வராமல் இப்படி தள்ளிட்டே இருப்பாங்க. இப்படி தள்ளுறப்ப நம்மளோட தம்ப்நெயில் தெரிஞ்சு இப்படி சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறது. சேனல் பேஜஸ் அப்படின்னா சேனல் பேஜஸில் 400 வியூஸ் வந்துருக்கு. ஓகேவா, அதாவது FFT கேம்னு ஒருத்தவங்க டைப் பண்ணுவாங்க, அதாவது யாராச்சும் டைப் பண்ணி அந்த சேனலுக்குள்ளே வந்து இங்கே வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்க்குறது. ஓகேவா, இவனை இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா, எனக்கு இந்த வீடியோ இப்போ ப்ரௌசிங் ஃபீச்சரில் தான் வரும், அதாவது சேனல் பேஜஸில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ வாட்ச் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் அதை யூடியூப் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 91 வியூஸ் வந்துருக்கு, 𝗪54 பேர். ஓகேவா, நோட்டிஃபிகேஷனே வராமல் எனக்கு இந்த வியூஸ் வந்துருக்கு. ஓகேவா, இப்போ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேங்க. நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக வீடியோ 10 லைக். ரொம்ப நன்றி. டாடா பை. சி யூ. 𝗍𝗏 𝗨𝘀𝗀 நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.